தெனாலிராமன் கதைகள் 90. எளிய தீர்வு. விஜயநகரத்தில் ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனையில் அமைச்சர்களை அழைத்தார். என் அரசில் மிகுந்த புத்திசாலி யார் என்று கேட்டார். அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் அறிவையும் அனுபவத்தையும் புகழ்ந்து கொண்டனர். ஆனால் தெனாலிராமன் மட்டும் அமைதியாக இருந்தான். அரசர் அவனை நோக்கி, நீ ஏன் பேசவில்லை என்று கேட்டார். தெனாலிராமன் சொன்னான், அரசே, புத்திசாலித்தனம் என்பது பேசுவதால் தெரியாது, சோதித்து பார்த்தால்தான் தெரியும். அரசர் உடனே ஒரு சோதனை வைத்தார். ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் பாலை ஊற்றி அதில் ஒரு சிறிய கல்லை போட்டார். இந்த கிண்ணத்தை தொடாமலும் கல்லை எடுக்காமலும் பாலை மட்டும் எடுத்து காட்டுங்கள் என்றார். அமைச்சர்கள் பலரும் முயன்றனர். ஒருவர் கரண்டி பயன்படுத்தினார், ஆனால் கல்லும் சேர்ந்து வந்தது. மற்றொருவர் வடிகட்ட முயன்றார், ஆனால் கிண்ணத்தை தொடக்கூடாது என்ற நிபந்தனை அவரை தடுத்தது. அனைவரும் தோல்வியடைந்தனர். அப்போது தெனாலிராமன் அமைதியாக முன்னே வந்தான். ஒரு சிறிய பஞ்சு துண்டை எடுத்தான். அதை கிண்ணத்தில் போட்டான். பஞ்சு பாலை உறிஞ்சியது. கல் அப்படியே கிண்ணத்தில் இருந்தது. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அரசர் சிரித்தார். இப்போது புரிகிறதா யார் புத்திசாலி என்று என்றார். அமைச்சர்கள் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டனர். தெனாலிராமன் சொன்னான், சிக்கலை பெரிதாக நினைத்தால் தீர்வு கடினமாகும், எளிமையாக அணுகினால் தீர்வு தானாக கிடைக்கும். அரசர் மகிழ்ந்து தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. சிக்கலை எளிமையாக தீர்ப்பதே உண்மையான புத்திசாலித்தனம். கதையை நீங்கள் தினமும் தவறாமல் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணித்தான் ஆகணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.